நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. ஒயின் ஷாப்பிற்கு குடிக்க சென்ற இளைஞர்கள் இரத்த வெள்ளத்தில் கொடூரமான முறையில் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த மிக்சர் கடை உரிமையாளர். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளான தந்தை மகனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். மிக்சர் கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? மாகரல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புக்கு போயிருக்காங்க சில இளைஞர்கள். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக்சர் கடை வாசல்ல சின்னப்பன்ற நபர் கொடூரமான முறையில தலையில பலத்த காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இளைஞர்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கிருந்த மக்கள் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. சின்னப்பனை கொலை செஞ்சது யாரு, அவரு கூட கடைசியா பேசிக்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் மிக்சர் கடையில் வேலை பார்த்த இளைஞரும் சின்னப்பனும் ஒன்னா உக்காந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு போலீசார் அந்த இளைஞரை தேடி பிடிச்சு விசாரிச்சாங்க. அப்ப அந்த இளைஞர், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, இதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷும் அவரோட மகனும் தான் சின்னப்பனை அடிச்சே கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை வச்சு சுபாஷ் மற்றும் அவரோட மகனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். முதல்ல சுபாஷோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ சிக்னல் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் காட்டியிருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் வீட்டில் பதுங்கி இருந்த சுபாஷையும் மகனையும் பிடிச்சு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுல தான் பல உண்மை தகவல்கள் வெளியே வந்துச்சு. திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய மாகரல் பகுதியைச் சேர்ந்தவரு 50 வயசான சின்னப்பன். இவருக்கு சோஃபியாங்கிற மனைவியும் கெல்வின் ஒரு மாற்றுத்திறனாளி மகனும் இருக்காங்க. இவரு மிக்சர் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலைமையில கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரும் எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால அவரோட மனைவி தன்னுடைய கணவனை பிரிஞ்சு தாய் வீட்டுக்கு போய் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி போனதுக்கு அப்புறம் கணவன் வேலையாட்களை வச்சு தன்னோட மகனோட சேர்ந்து கடையை நடத்திக்கிட்டு இருந்தார். இதுக்கடையில சின்னப்பனுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த தேவிங்கிற பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தேவிக்கு திருமணமாகி சுபாஷ்ங்கிற கணவனும் சக்திவேல்ன்ற மகனும் இருக்காங்க. ஆனா குடும்பத்தை மறந்த தேவி சின்னப்பன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சு கள்ள காதல்ல இருந்திருக்காங்க. டெய்லியும் வேலைக்கு போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு வர்ற மனைவி கடந்த சில நாட்களா வீட்டுக்கு லேட்டா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது கணவன் சுபாஷுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. முன்னாடியெல்லாம் வேலை முடிஞ்சு உடனே வீட்டுக்கு வந்துருவேன், ஆனா இப்பெல்லாம் எதுக்கு ரொம்ப லேட்டா வர்ற அப்படின்னு கேட்டிருக்காரு கணவன் சுபாஷ். அதுக்கு தேவி, இப்பெல்லாம் வேலை ரொம்ப ஓவரா இருக்கு, அதனாலதான் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி மழுப்பி இருக்காங்க. ஆனா கணவன் இதை நம்பல. மனைவி தேவியும் மிக்சர் கடை உரிமையாளர் சின்னப்பனும் தகாத உறவுல இருந்த விஷயம் கணவனுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபமான கணவன், நான் உன்னை நல்லபடியா தானே பார்த்துக்கிட்டேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, உன்னால நம்ம பையனோட எதிர்காலமும் வீணா போகுதுன்னு சொல்லி மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு. அடுத்து நேரா சின்னப்பனோட கடைக்கு போன சுபாஷ், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இனிமே என் மனைவி கூட பேசுறத நிறுத்திக்க, அப்படி இல்லைன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. ஆனா அந்த மிரட்டலுக்கு அப்புறமும் சின்னப்பனும் தேவியும் அவங்களோட கள்ள காதலை கைவிடல.
இதனால சுபாஷ் தன்னோட மகன் சக்திவேல் கூட சேர்ந்து மிக்சர் கடை உரிமையாளரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சின்னப்பனும் கடையில வேலை பார்த்த வடமாநில இளைஞரும் கடை வாசல்ல உக்காந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்த சுபாஷும் அவரோட மகன் சக்திவேலும் சின்னப்பன் கூட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து அங்க கடந்த கட்டையை எடுத்த 2 பேரும் சின்னப்பனோட தலையிலேயே ஓங்கி அடிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தேவியோட கணவன் சுபாஷ் மற்றும் மகன் சக்திவேலை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. தோட்டத்தில் தலை சிதைக்கப்பட்ட நிலையில் உடல் முழுவதும் கத்தி குத்து காயங்களுடன் சடலமாக கிடந்த விவசாயி. சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். மருத்துவமனையிலிருந்து தப்பிக்க முயற்சித்த மனைவியை கையும் களவுமாக பிடித்த காவலர்கள். தனக்கும் கணவன் கொலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என நாடகமாடிய பெண். விசாரணையில் மனைவியே கணவனை கொலை செய்தது அம்பலம். கட்டிய காதல் கணவனை மனைவியே கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? அதிகாலை நேரம் விவசாயிகள் சிலர் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க நாகேந்திராங்கிற இளைஞர் தலை சிதைக்கப்பட்ட நிலைமையில உடம்பு ஃபுல்லா கத்தி குத்து காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காரு. இந்த விஷயம் அந்த கிராமம் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. நாகேந்திரா பக்கத்து கிராமத்துல இருந்தாரு. அவர் எதுக்கு இங்க வந்தாரு? அவரை கொலை செஞ்சது யாருன்னு தெரியாம கிராம மக்கள் முழிச்சுட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் நாகேந்திரா கொலைக்கான காரணத்தை பத்தி விசாரிச்சாங்க. முதல்ல நாகேந்திராவோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்போ வீட்டுல மாமியார் மட்டும்தான் இருந்திருக்காங்க. மனைவி வீரலட்சுமி இல்ல. இதனால போலீஸா வீரலட்சுமியோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ செல்போன் சிக்னல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டியிருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் வீரலட்சுமியவும் அவங்க கூட இருந்த இளைஞர் ஒருத்தரையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்து மனைவி வீரலட்சுமி கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. அப்போ மனைவி தன்னோட கணவன் உயிரிழந்த விஷயம் எனக்கு காலையில தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட போலீஸ் உங்க கூட இருக்கக்கூடிய இந்த நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு வீரலட்சுமி முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சதா சொல்லப்படுது. இதனால அவங்க மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் வீரலட்சுமி கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் இறங்குனாங்க. ஆந்திரா கிழக்கு கோதாவரி பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டிகுண்டா கிராமத்தை சேர்ந்தவர் நாகேந்திரா. இவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வீரலட்சுமிங்கிற பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு. இவருக்கு 5 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்த நேரத்துல வீரலட்சுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சிவாங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கணவன் வீட்டுல இல்லாத நேரத்துல அவரை அடிக்கடி வீட்டுக்கு வர வைக்கிற வீரலட்சுமி சிவா கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் நேரத்துல கணவனுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்கக்கூடிய வீரலட்சுமி அவரு மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கள்ள காதலனை வீட்டுக்கு கூப்பிடுறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் கணவன் நாகேந்திராவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா கணவன் மனைவி வீரலட்சுமிக்கு பல தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கார். ஆனா மனைவி கேட்கிற மாதிரி இல்ல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நாகேந்திரா வேலைக்கு போயிட்டு நைட் நேரத்துல வீட்டுக்கு திரும்பி இருக்கார். அப்போ வீட்டுக்குள்ள மனைவியும் சிவாவும் தனிமையில இருந்திருக்காங்க. இத பார்த்த கணவர் சிவாவை சரமாரியா அடிச்சிருக்காரு. அப்போ நாகேந்திராவை கீழே தள்ளிவிட்ட சிவா தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. அடுத்து தன்னோட மனைவி வீரலட்சுமியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு நாகேந்திரா. இதனால கோபமான மனைவி தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் ஒழுக்கமா வாழாத வீரலட்சுமி வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல சிவாவை அடிக்கடி கூப்பிட்டு
தனிமையில் இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மறுபடியும் சிவாவை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்ச வீரலட்சுமி அவரை வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமா அங்க வந்த நாகேந்திரா தன்னோட மனைவியவும் சிவாவையும் போட்டு அடிச்சிருக்காரு. அப்போ வீரலட்சுமியின் உதவியோட கீழே கிடந்த கல்லை எடுத்த சிவா நாகேந்திராவோட முகத்துல பல தடவை அடிச்சிருக்காரு. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த சிவா அவரை பல இடங்கள்ல கத்தியால குத்தி கொடூரமா கொன்னிருக்காரு. இந்த சண்டையில சிவாவுக்கும் காயங்கள் ஏற்பட்டதுனால வீரலட்சுமியும் அவரும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கொலைக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க. ஆனா வீரலட்சுமியோட முன்னுக்கு பின் முரணான பதில வச்சு அவங்க தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஓய்வறைக்கு சென்ற துப்புரவு பணியாளர்கள். அறைக்குள் பெண் ஒருவர் கழுத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி. உயிரிழந்த பெண்ணின் மகள் கொடுத்த அதிர்ச்சி வாக்குமூலம். பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்த நபர் யார்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? வழக்கம் போல வேலைக்கு வந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களோட ஓய்வறைக்கு போயிருக்காங்க. கதவை திறந்த உடனே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அறையில நவநீதன்ற பெண் ஒருத்தர் கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச துப்புரவு பணியாளர்கள் கத்தி கூப்பாடு போட்டு கிராம மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அடுத்து நவநீதத்தை யாரு கொன்னா, அவங்களுக்கு யார் கூடவாவது முன்பகை இருக்கா, குடும்ப பிரச்சனையால அவங்க கொலை செய்யப்பட்டாங்களான்னு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நவநீதத்தோட கணவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு சுரேஷ், என்னோட மனைவி ரொம்ப தங்கமானவ, யாரையும் மனசு நோகும்படி கூட பேச மாட்டா, அவளை யாரு கொன்னான்னு எனக்கு தெரியல, கொலையாளிகளை கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. உயிரிழந்த பெண்ணோட கணவர் மற்றும் சொந்தக்காரங்க கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்காததுனால போலீசார் நவநீதத்தோட செல்போனை கைப்பற்றி விசாரிச்சிருக்காங்க. இதுக்கிடையில நவநீதத்தோட மகள், நானும் அம்மாவும் மாடு மேய்க்க போறப்போ அம்மா கிட்ட சுகுமார்ன்ற நபர் பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லி இருக்காங்க. இதை வச்சு நேரா சுகுமாரோட வீட்டுக்கு போன போலீஸ் அவரை பிடிச்சு விசாரிச்சாங்க. திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய புத்தேரி கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இவருக்கு நவநீதன்ற மனைவியும் 10 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. கூலி தொழிலாளியான சுரேஷ் தன்னோட குடும்பத்துக்காக ராப்பகலா உழைச்சுக்கிட்டு இருந்திருக்கார். இதுக்கிடையில நவநீதத்துக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த சுகுமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் ஃபோன் நம்பரை பரிமாறிக்கிட்டு எந்நேரமும் ஃபோன்லேயே மூழ்கி போய் இருந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. ஆனா இவங்களோட கள்ளக்காதல் விஷயம் கணவர் சுரேஷுக்கு தெரியவே இல்லை. சுரேஷுக்கு குடிப்பழக்கம் இல்லைன்னு சொல்லப்படுது. மனைவி மேல ரொம்ப பாசமானவராகவும் இருந்திருக்காரு. ஆனா கள்ளக்காதலன் சுகுமார் எந்நேரமும் குடிச்சிட்டு நவநீதத்துக்கு நைட் நேரத்துல எல்லாம் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதனால நவநீதம் கள்ளக்காதல் விஷயம் கணவனுக்கு தெரிஞ்சிரும்னு நினைச்சு பயந்திருக்காங்க. அதுக்கடுத்து கள்ளக்காதலன் கூட பேசுறதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க. இதனால கடும் கோபமான சுகுமார் சுரேஷ் வீட்டில் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. கள்ளக்காதலனோட நடவடிக்கையை பார்த்து பயந்து போன நவநீதம் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நவநீதம் தன்னோட மகளோட மாடு மேய்க்க போயிருக்காங்க. அப்போ அங்கு வந்த சுகுமார் நவநீதத்துக்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். இதை பார்த்து பயந்து போன சிறுமி சுகுமாரை கீழே தள்ளிவிட ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ சுகுமார் சிறுமியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க முயற்சி பண்ணியிருக்கான். இதை பார்த்த நவநீதம் குழந்தைய அவன்கிட்ட இருந்து மீட்டுட்டு சுகுமாரை சமாதானப்படுத்திட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் மறுபடியும்
நவநீதம் மட்டும் தனியா மாடு மேய்க்க போயிருக்காங்க. அப்போ அங்க மது போதையில வந்த சுகுமார் அந்த பெண்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். நவநீதமும் அந்த கொடூரன் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா நவநீதத்தை சரமாரியா தாக்குன சுகுமார் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். அடுத்து சடலத்தை தரன்னு இழுத்துட்டு போய் துப்புரவு பணியாளர் ஓய்வு அறையில மறைச்சு வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா உயிரிழந்த நவநீதத்தோட மகள் மூலமா உண்மை கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கொலையாளி சுகுமாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.